வணக்கம். டிசைன் திங்கிங் ஒரு அறிமுகம் என்ற நூலை உங்களிடையே அறிமுகப்படுத்துவதுதான் இந்த வீடியோனுடைய நோக்கம். இந்த நூலை அறிமுகப்படுத்தும் முன் இந்த நூல் எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் அல்லது ஹிஸ்டரிய சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். 2018ல் சென்னையில் இன்டலெக்ட் டிசைன் ஏரியா லிமிடெட் நிறுவனத்தில் ஸ்கூல் ஆஃப் டிசைன் திங்கிங் என்ற ஒரு சிறிய அமைப்பு ஒன்று இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் பயிற்சிக்காக சென்றிருந்தேன். அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு சேலம் டயட்டில் அப்பொழுது முதுநிலை விரிவுரையாளராக இருந்த கோவிந்த பிரகாஷ் அவர்கள் ஒரு செயலாராய்ச்சியை டிசைன் திங்கிங்கில் மேற்கொண்டார். அதனுடைய முடிவுகள் ஆசிரியரிலிருந்தே வெளிவரும் பொழுது நன்றாக இருந்தது. அதற்கு பிறகு டிசைன் திங்கிங் குறித்து ஒரு தமிழில் நூல் எழுத வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அப்பொழுதிலிருந்து ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை ஸ்கூல் ஆஃப் டிசைன் திங்கிங் முதுநிலை மேலாளராக இருக்கக்கூடிய திரு ஏஎல் சத்யநாதன் அவர்கள் விசாரித்துக் கொண்டே இருப்பார். இப்பொழுது அது சாத்தியமானது. அவர் நிறைய இந்த புத்தகத்திற்கு பங்களிப்பு செய்துள்ளார். நிறைய ஐடியாக்களை கொடுத்து இந்த புத்தகம் இந்த அளவுக்கு ஒரு நன்றாக வந்திருக்கக்கூடிய இதுக்கு அவர் ஏஎல் சத்யநாதன் அவர்கள் உதவி இருக்கிறார். அவருக்கு எனது நன்றி. இப்போ டிசைன் திங்கிங் குறித்து நான் பேசணும்னா அதுக்கு முன்னால் நான் ஒரு சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு விந்தையான விலங்கு அப்படின்னு தான் சொல்லணும். மனுஷங்கிட்ட இரக்க குணமும் இருக்கு, அரக்க குணமும் இருக்கு, கூடவே சிந்திக்கக்கூடிய திறனும் இருக்கு. அதனால சூழலை தனக்கு தகுந்த மாதிரி தகவமைச்சிருவான். ஆனா விலங்குகள் பார்த்தீங்கன்னா சூழலுக்கு தகுந்த மாதிரி தங்களை தகவமைத்துக் கொள்ளும். உதாரணமாக பாலைவனத்துல ஒட்டகம் இருக்கு அப்படின்னா பாலைவனத்துல நீர் கிடைக்காது, ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அது நடக்கும்போது அதுக்கு வியர்க்காது. தன்னுடைய உடலையும் செயல்பாட்டையும் பாலைவன சூழலுக்கு தகுந்த மாதிரி அங்க என்ன வளங்கள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்கிறது. இதை விலங்குகளை போன்றே தாவரங்களும் அப்படித்தான். ஆனா மனுஷனை கொண்டு போய் நம்ம பாலைவனத்துல விட்டோம் அப்படின்னா அங்க ஒரு வீட்டை கட்டி வீட்டுக்குள்ள ஏசியை போட்டுருவோம். காரணம் அந்த சிந்தனை திறன் அவனுக்கு அதிகமா இருக்கிறதுனால சிக்கலை சின்னவனமாக்கிறான். இப்ப இந்த டிசைன் திங்கிங்கும் இந்த சிக்கல்களை சின்னவனம் ஆக்குவதற்கான ஒரு செயல்முறை தான் பாத்தீங்கன்னா டிசைன் திங்கிங். இப்ப டிசைன் திங்கிங்ல ரொம்ப பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எம்பதி, இரக்க குணம். இரக்க குணம் சொல்லக்கூடாது, இது எம்பதினா அனுதாபம் என்று நாம சொல்றோம். யாரோ ஒருத்தரை பார்க்கிறோம், அவருக்கு ஒரு சிக்கல்ல இருக்கிறாரு, அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, கஷ்டப்பட்டு இருக்கிறாரு அப்படின்னா நமக்கு உடனே ஒரு அனுதாபம் ஏற்படும். அது பாத்தீங்கன்னா அந்த அனுதாபம் ஏற்பட்ட உடனே நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு எமோஷன் உருவாகும். அது நம்ம ஹார்ட் அசைச்சு பார்த்துரும். ஹார்ட் அசைச்சு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா பிரெயின்ல ஒரு அசுர குணம் ஏற்படும். அந்த சிக்கலை நாசம் பண்ணணும் அல்லது சிக்கலை கரெக்ட் பண்ணிடணும், ப்ராப்ளத்துல இருந்து சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப்ப இங்க பாத்தீங்கன்னா அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு உண்டான ஒரு வரையறை, ஒரு ஐடியா கிரியேட் ஆகுது. அதை எப்படி அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு உண்டான செயல்முறைகள் இங்க டெவலப் ஆகுது பிரெயின்ல. அப்ப பாத்தீங்கன்னா மனத்துல இருந்து எம்பதி உருவாகுது. அதனால ஹார்ட் அசைக்கப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரெயின் ஆக்டிவேட் ஆயிடுது. நம்மளுடைய மைண்டு, ஹார்ட், பிரெயின் 3ம் சேர்றதுனால இரக்க குணம் பிளஸ் அசுர குணம் இது 2ம் சேர்றதுனால டிசைன் திங்கிங் உருவாகுது. இப்ப இது பாத்தீங்கன்னா இந்த நூல்ல ஒரு டிசைன் திங்கிங் எப்படி டெவலப் ஆகுது, என்னென்ன விஷயங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அதை குறித்து ஒரு சிறிய இதை மட்டும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அதே மாதிரி தமிழ்ல வரக்கூடிய டிசைன் திங்கிங் குறித்து தமிழ்ல வரக்கூடிய முதல் நூலாக நினைக்கிறேன் நான். சிக்கல்களை நீக்க எதுவெல்லாம் உதவுறது அப்படிங்கிறது இந்நூல்ல தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதே மாதிரி டிசைன் திங்கிங்கோட கூறுகள் என்ன, காம்பனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப மிக சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது. ஒரு டிசைன் திங்கர் எப்படி உருவாகிறாரு அப்படிங்கிறது வெற்றி கதைகள் மூலமாக இந்த நூல் உறக்க தெரிவிக்கிறது. சிந்தனை திட்ட வரைபடங்களை உருவாவதற்கான காரணிகள் என்ன, அதற்கான விசைகள் என்ன அப்படிங்கிறத சந்தேகமின்றி இந்த நூல் வாசகர்களுக்கு அறிவிக்கிறது. 12 அலகுகள் மட்டும் கொண்ட நூல் இது. வெறும் 99 பக்கம் தாங்க.
ஒவ்வொரு அலகினுடைய தொடக்கத்திலும் டிசைன் திங்கிங் கருத்திற்கு ஆழம் சேர்ப்பதற்கு உண்டான பொன்மொழிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பாயிண்டா இருக்கு. அதே மாதிரி குறிப்பிட்ட அலகுகள் வந்து கடைசியில் வந்து அந்த அலகினுடைய சுருக்கம், பயிற்சி வினாக்கள், சுய சிந்தனைக்கான திட்ட செயல்பாடுகள் போன்றவை கொடுக்கப்பட்டுள்ளது. வாசகர்களை படிப்பாளிகளாக ஆக்கக்கூடிய ஒரு முயற்சின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி படிப்பாளிகளை இந்நூல் கற்றவராக்குது. கற்றவர்களை செயல்பாட்டாளர்களாக மாற்றுவதுதான் இந்நூலினுடைய நோக்கம். இந்நூலை வாசிப்பவருக்கு ஒரு ஷிஃப்ட் இருக்கும். ஷிஃப்ட் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா ஒரு ரீடர் வந்து பிராக்டிஷனராக மாறிடுவார். டிசைன் திங்கிங் பிராக்டிஷனராக மாறிடுவார். அவர் வந்து ஒரு டிசைன் திங்கிங் வந்து குறித்தான விஷயங்கள் ஒரு ஆக்டிவிஸ்டாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது. இப்போ இந்நூலை வந்து நீங்கள் வாசிக்க வேண்டும் என்றாலும் டவுன்லோட் பண்ணுறதுனாலும் உங்களுக்கு ஒரு வழிமுறையை நான் சொல்கிறேன். இந்த கால்நடை தலைப்பிற்கு கீழே வந்து மோர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, MORE. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்து ஒரு 3 பாக்ஸ் நீல கலரில் இருக்கும். ஏரோ மார்க் கீழே தலைகளாக இருக்கும். ஒரு ரெட் ஸ்பாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த புத்தகத்தினுடைய கூகுள் டிரைவ் லிங்க் ஓப்பன் ஆகிடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா புத்தகம் வந்து ஃப்ளிப்டு புக்காக இருக்கும். அதை நீங்கள் எப்படி புத்தகத்தை பரட்டுங்களோ நவுத்தி படிச்சுக்கலாம், அல்லது நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.